ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. மீண்டுமா ஐயப்பா முடியலடா எங்களால் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் போல சொல்லியிருந்த கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் காவேரி வந்து அதாவது அம்மா வீட்டில் இருக்கக்கூடாது, விஜய் அதாவது பாட்டி வீட்டுக்கு, அதாவது தாத்தா பாட்டி வீட்டுக்கு கிளம்பிடணும். ஸோ இந்த சுட கிளம்பி போயிடணும். ஸோ வந்து இவங்கெல்லாம் வந்து செல்ஃபிஷானவங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய விதமாக வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே உண்மை தான். நானுமே வந்து எப்படியும் வந்து கிளம்பிடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அங்கே தான் வந்து ஒரு வச்சுட்டாங்களே, ஸ்டாப் பண்ணிட்டாங்களே நம்ம கங்கா. ஸோ சண்டே எபிசோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யமுனாவை மிரட்டுவாங்க, நீ மட்டும் அம்மா கிட்ட சொன்ன நானே கொன்றுவேண்டி அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டாங்க. அப்போவே தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்து வீக்காக சேர மாட்டாங்க. இப்போ வந்து காவேரி வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் பாட்டியோட கேள்வி ரொம்ப நியாயமாக இருந்துச்சு. ஸோ ஏன்னா வந்து பாட்டியோட அந்த வலியுமே ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அவங்க தூக்கி வளர்த்த பேரன் வந்து பார்த்தீங்கன்னா காவேரிக்காக தான் இந்த லெவலில் நிலைமையில் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப யாருக்காக இருந்தாலும் வந்துட்டு அந்த கோவம் வரும். தாத்தா வந்து மெச்சூரானவர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஹேண்டில் பண்ணுறாரு. பட் பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு பர்சன் மாதிரி தான். ஸோ அதை வந்து அவங்களோட மனவேதனையை வந்து கொட்டினாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் வந்து காவேரியுமே சொல்லாங்க, என்னால் தான் இது எல்லா பிரச்சனையுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணி அவ்வளோ வந்து ஃபீல் பண்ணுறவங்க. ஸோ திருப்பி வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகாமல் இங்கே வந்தது எல்லாருக்குமே வருத்தமாக தான் இருந்துச்சு. ஸோ காவேரியுமே நினச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்து யமுனா கிட்ட சண்டையும் போடுறாங்க. பட் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதை சமாளிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி கங்கா வந்து இல்லை அம்மாவுக்கு தெரியாது, ஸோ வந்து நீங்கள் ஏதோ மெஷின் ஆகிறதுக்காக தானே போனேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு மலிச்சு விட்டாங்க. ஸோ அதாவது இந்த அப்பள பிஸ்னஸை வச்சு என்னடா பண்ணுறீங்க, இந்த அப்பள பிஸ்னஸ் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் தான் வந்து விஜய் வீக்கா 2 பேர் சேருவாங்க போல். இன்னொருத்தவங்களுமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, 1000வது எபிசோடு வந்தால் தான் அவங்க சேருவாங்க போல் அப்படின்னு சொல்லி. எனக்குமே அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா இப்போவாச்சும் பொங்கி இருந்து காவேரி போஸ்ட் ஆகி போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் இன்னுமே அதே வீட்டில் தான் இருக்காங்க. அதே அந்த அப்பள பிஸ்னஸை காரணமாக காய்ச்சி இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் இந்த அப்பள பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் உதவுது, இப்படியும் உதவுதுங்க. ஸோ நம்ம வீக்காக சேர்றதுக்கு, அதாவது விஜய் வந்து அங்கே கஷ்டப்பட்டு இருந்தாலே அம்மா போட்டிருந்தப்போ வந்து இந்த அப்பளத்தை யூஸ் பண்ணி தான் வந்து விஜயை பார்க்க காவேரி போனாங்க. இப்போ அதே அப்பள பிஸ்னஸ் வச்சுக்கிட்டு தான் காவேரி விஜய் விட்டு காவேரி அவங்க அம்மா வீட்டை விட்டு போக மாட்டாங்க விஜய் கிட்ட. என்னத்தை சொல்கிறது, இந்த அப்பளம் வந்து நன்மையும் பண்ணுது கெட்டதும் பண்ணுது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. பட் எனிவேஸ், ஆனால் வந்து இதுக்கு ஒரு முடிவே இல்லையாடா, மீண்டும் மீண்டும் திருப்பி அதே அப்பளம், அதே வீடு, அதே ஒரு புலம்பல். ஐயோ இதுக்கு ஒரு எண்டு கார்டு போடுங்கடா சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் தோணுது. பட் அப்படி சீக்கிரமாகவே போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டோரி அவங்க மூவ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக கூட வந்து அங்கேயே வச்சிருக்கலாம். எதுக்காக இன்னும் வந்து காவேரி அங்கே வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டேரக்டரோட அடுத்த மூவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி மறக்காம கூட அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.